ஹாய் நண்பா, உங்கள் தமிழ் டுடே இம்பார்ட்டன் நியூஸ் தான் பார்க்குறோம். என்னென்னா, தென்மண்டல வானிலை ஆய்வு மைய முதல் பெண் தலைவர். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த வானிலை ஆய்வு மையத்தை ரொம்ப ஒரு ஃபேமஸாக உங்கள் ரமணன்ட்டு ஒருத்தர் இருந்தார். ஓகேங்களா, இவருக்கு முன்னாடி இருந்தவர் அவர். ஓகேங்களா, அவர் எப்போ பேசினாலே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அவர் பேசினாவே லீவ் விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருந்தோம். ஓகேங்களா, அது ஒரு பழைய நினைவுகள். சரி, இன்றைக்கி இது என்னென்னு பார்க்கலாம். தென்மண்டல வானிலை ஆய்வு மைய முதல் பெண் தலைவர். ஓகேங்களா, இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவர் பாலச்சந்திரன் இன்றுடன் பணி ஓய்வு பெறுகிறார். புதிய தலைவராக அமுதா நாளை பொறுப்பேற்றார். இவங்க பேர் தான் அமுதா. ஓகேங்களா, 1991 ஆண்டு முதல் வானிலை ஆய்வு மையத்தில் பணியாற்றும் அமுதா வடகிழக்கு பருவமழை தரவுகளை ஆராய்ந்து அதில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். ஓகேங்களா, வடகிழக்கு பருவமழை ஆராய்ஞ்சு அதில் முனைவர் பட்டம் பெற்றிருக்காங்க. 1991 இந்த இதில் செயல்பட்டு வராங்க. ஓகேங்களா, அது இல்லாமல் முதல் பெண் தலைவருங்கிறது அமுதா. அவங்க ரொம்ப முக்கியமானது. இது டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம் கேட்பாங்கன்னு சொல்ல முடியும், கேட்பாங்க. அது இல்லாமல் இது ஒரு ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் கொஸ்டின், ஜிகே கொஸ்டின். இது எப்பயுமே மாறாது. ஓகேங்களா, இது ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட நம்ம வானிலை மையத்தின் பெண் தலைவர் யாருன்னா முதல் பெண் தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டால் அமுதா. ஓகேங்களா, இதெல்லாம் மறந்துடக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு வீடியோ. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். பாய் அன்பா, உங்கள் தமிழ்.